இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான விஷயம் தான், ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். லைஃபுக்கு ரொம்ப தேவையான ஸ்டோரி. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழையா இருக்கவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஏகப்பட்ட கவலை இருக்கு, இதை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்றது அவங்க ஒரு கேள்வியை வைப்பாங்க. சரி, ஓகே, அதுல இருந்து ஒரு மீடியம் இன்கம் குரூப் அந்த கேட்டகரியில் இருக்க மக்கள்கிட்ட போயிட்டு கேட்டோம் அப்படின்னாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு, பண தேவை இருக்கு, எப்படி இந்த வாழ்க்கையில நான் இதெல்லாம் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவரோட பிரச்சனையும் வேறையா இருக்காது. அவருக்கும் இதுதான் இருக்கும். ஐ ஹவ் லாட் ஆஃப் மணி, இருந்தாலும் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய சால்வ் பண்ணணும், இதை விட நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் இதே மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருக்குமே, அதாவது நம்ம வாழ்ற வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல நம்ம எதையோ நோக்கி ஓடுறோம் அப்படி இல்லையா? அப்படி ஓடும் போது நம்ம என்ன மறந்துடும் அப்படின்னா, இந்த லைஃபோட பர்பஸை மறந்துடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வாழ்க்கையில் சம்பாதிக்கணும். ஏன் சம்பாதிக்கணும்? சம்பாதிச்சா நல்லா வாழ முடியும். நல்லா வாழ்ந்தால் நமக்கு தேவையான ஷெல்டர், ஃபுட்டு, லக்ஸுரி எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது கிடைச்ச பிற்பாடும் அதை அனுபவிக்க மாட்டோம். அதை அனுபவிக்காம திருப்பியும் அதை ஒரு சைக்கிளிக்காக நம்ம தேடி ஓடிட்டே இருப்போம். ஸோ எவ்வளவுதான் இருந்தாலும் வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை இனிமையா வாழாம இருக்கிறோமே அப்படின்ற கவலை பல பேருக்கு இருக்கு. ஆனா அதை உணராம பல பேர் போயிட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்ல. அதுக்கு தான் இந்த ஸ்டோரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்டோரி ரீசெண்டா ஒரு ஃப்ரெண்டோட குரூப்ல இருந்து நான் ஷேர் பண்ணும்போது படித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருந்தது. சிம்பிள் ஸ்டோரி, பட் நிச்சயமா இது கேட்டோம் அப்படின்னா லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு சின்ன விஷயம் புரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் புரியல அப்படின்னா கட்டாயம் புரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் படிச்சதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க கேட்டு இது நல்லா இருக்கு, இது உண்மையிலேயே சில பேருக்கு உதவும் நினைச்சீங்கன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க. வித்வுட் ஃபர்தர் டிலே இப்போ நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டாபிக்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு பென்சில் ரிலேட்டட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பையன் தன்னுடைய பாட்டி வீட்டில் விளையாடிட்டு இருக்கான். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி ரொம்ப சுவாரஸ்யமாக ஏதோ ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி ஒரு நோட் புக்கில் ஏதோ எழுதிட்டே இருக்காங்க. இவன் அந்த டாய்ஸ்லாம் வச்சு விளையாடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சுவாரஸ்யமாயிடுச்சு அவனுக்கு. என்ன பாட்டி எதுவும் எழுதிட்டே இருக்காங்களே, ஏதோ கதை எழுதுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிட்ட போய் அவங்க பாட்டி கிட்ட போய், பாட்டி 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 நீங்கள் என்ன கதை எழுதுறீங்களா? நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் கதை எழுதுறீங்களா பாட்டி? இல்லை என்னை பற்றி ஏதாவது கதை எழுதுறீங்களா பாட்டி அப்படின்னு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியோட கேட்டிருக்கான். உடனே அந்த பாட்டிமா எழுதுறதை நிறுத்திட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, நான் கதை எழுதலை, நான் உன்னை பற்றி எழுதுறேன். ஆனால் உன்னை பற்றி எழுதுறதை விட நான் ரொம்ப முக்கியமாக எழுதுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்சிலை வச்சு தானே எழுதிட்டு இருக்கேன், அந்த பென்சிலை பற்றி தான் நான் எழுதுறேன். இது நீ ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு கதையா மாறும். ஏன்னா இந்த பென்சில் மாதிரி தான் நீ வாழ்க்கையில வளரும் போது உன் வாழ்க்கையை மாத்திக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த கதையை எழுதுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே இந்த பையனுக்கு ரொம்ப இன்னும் கியூரியாசிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. பார்த்துட்டு, என்ன பாட்டி இந்த மாதிரி ஒரு பென்சில், இந்த பென்சில் நீங்க எழுதுற கையில வச்சிருக்க பென்சிலை பார்த்து இதை வச்சு நீங்க எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு கதை எழுதுறீங்களா? எனக்கு ஒன்றும் இதில் பெருசாக ஸ்பெசிஃபிக்காக இல்லையே. இது நான் டெய்லி ஸ்கூலுக்கு எடுத்து போகிற மாதிரி ஒரு பென்சில், நான் பல பென்சில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி, அது மாதிரி இதுவும் ஒரு பென்சில் தானே, இதை வச்சு எனக்கு நீங்கள் வாழ்க்கையில் என்ன பெருசாக கதை எழுதுறீங்க, அதில் நான் படித்து இதில் மாறப்போகிறேன்னு சொல்லி அப்படின்னு கேட்டனே அந்த பாட்டிமா இல்லைடா, நீ எப்படி ஒரு பொருளை பார்க்குற அப்படின்றத பொறுத்து தான் உன்னுடைய வாழ்க்கையில குவாலிட்டியே மாறும். வாழ்க்கையில நாளைக்கு உலகத்துல எப்படி மாறணும், எப்படி ஒரு பொறுமையா இருக்கணும், எப்படி எல்லாரும் பார்த்து அவங்க எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ற அளவுக்கு மாறணும் அப்படின்னா இது எல்லாமே இந்த பென்சில்ல நீ கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியல பாட்டி, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா சத்தியமா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னே அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த பென்சிலில் நான் எழுதுறேன் இல்லையா, நான் எழுதுறதுல உனக்கு 7 முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அந்த 7 விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணினா உனக்கு புரிய ஆரம்பிக்கும். பென்சிலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 7 குவாலிட்டி சொல்லலாம்ப்பா. அந்த மாதிரி 7 குவாலிட்டியை பென்சிலுக்கு ரெஃபர் பண்ணி நான் சொல்லக்கூடிய 7 குவாலிட்டியை நீ ஃபாலோ பண்ணினா லைஃப்பில் நீ பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா பாட்டி அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ஃபஸ்ட்டு குவாலிட்டினா உன்னால் பெரிய பெரிய விஷயங்களை நிச்சயமாக வாழ்க்கையில் சாதிக்க முடியும்னு நினை. ஆனால் அதே சமயத்தில் நீ என்ன நினைக்கணும்னா, நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு தான் முன்னாடி ஒரு அடியை வைக்கணும்.
அந்த சப்போர்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே கடவுள்கிட்ட இருந்து நமக்கு எப்பவுமே நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒரு சப்போர்ட் வந்து கடவுள்கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்றது நீ நம்பணும். அப்படி நீ நம்பினாதான் ஒவ்வொரு முயற்சி நீ செய்யும் போதும் உனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமும் உன்னால வாழ்க்கையில நீ நினைச்சு வெற்றி பெறணும்னு நினைக்கிறது எல்லாமே வெற்றி பெற முடியும். இதுதான் வந்து வாழ்க்கையில நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் there is always somebody holding our hand. அதை மட்டும் மறந்துடாத. அது வந்து நீ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா நினைச்சு ஸ்டெப் எடுத்து வை அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலுமே நான் எழுதிட்டு இருக்க முடியாது. நான் இந்த பென்சிலை வச்சு நான் எழுதிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு ஒரு ஷார்ப்னர் எடுத்து நான் அந்த பென்சிலை சீவணும். அப்பதான் வந்து பென்சில் வந்து என்னதான் கொஞ்சம் மழுங்கி இருந்தாலும் திருப்பியும் நான் ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ண உடனே நல்லா ஷார்ப்பாயிடும். அதுக்கப்புறம் பிரைட்டா எழுத ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீயும் உன்னோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல வந்து சில சிரமங்களையும் சில சோகத்தையும் வந்து நீ வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா அப்படி நீ ஃபேஸ் பண்ணினா அதை வந்து ஃபேஸ் பண்றதை நினைச்சு கவலைப்படாம அதுல இருந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டு உன் வாழ்க்கையில நீ இன்னொரு பெட்டர் பர்சனா மாறுவ. சோ செகண்ட் குவாலிட்டி என்னன்னா, என்னதான் பிரச்சனை வந்தாலும் சோகம் வந்தாலும் சோர்வு வந்தாலும் அது உன்னை வாழ்க்கையில இன்னும் பெட்டர் பர்சனா மாத்தும் அப்படின்ற செகண்ட் குவாலிட்டியை நீ லைஃப்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் பென்சிலை சீவ 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 ஷார்பன் பண்ண அந்த பென்சில் இன்னும் பெட்டரா ஆகுது. இதுதான் அவங்க கொடுத்த செகண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டிமா. இந்த பென்சில்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி எரேசர் இருக்கு. அந்த எரேசர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம தப்பா சில விஷயங்களை எழுதிட்டோம் அப்படின் போது டக்குன்னு அந்த பென்சிலை திருப்பி அந்த எரேசர் வச்சு நம்ம எழுதுனதை அடிச்சிடறோம். அந்த மாதிரி நம்ம ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இல்ல தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு அந்த பழக்கத்தை அழிச்சிடணும். அந்த பழக்கத்தை அழிச்சா நமக்கு நேர்மையான வழியில முன்னாடி வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை மைண்ட்ல உருவாக்கும். சோ எப்பவுமே ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அந்த தப்பை இனிமேட்டு நம்ம தொடராம இருக்கிறதுக்கு நம்ம மைண்ட முன்னாடி வைக்கணும். அதை வந்து ஒரு தேர்ட் குவாலிட்டியா சொல்றாங்க. எப்படி நம்ம வந்து பென்சில் எழுதிட்டு தப்பு பண்ணிட்டு அழிக்கிறோமோ, மனசுல கெட்டது ஏதாவது வந்ததுன்னா அதை அழிச்சிட்டு வாழ்க்கையில நல்லதை நினைச்சு முன்னேறணும் அப்படின்னு தேர்ட் குவாலிட்டியா சொல்றாங்க. இவங்க சொன்னது அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா அவன் மைண்ட்ல ஏத்த ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் ஃபோர்த் குவாலிட்டி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பென்சில் எடுத்து பாக்குறப்ப அந்த பென்சிலை பார்க்கும்போது அந்த பென்சிலோடைய அவுட்டர் பாத்தீங்கன்னா ஒரு வுட்டன் எக்ஸ்டீரியரா இருக்கும். அதுல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப நிறைய டிசைனா வருது, அதுல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. நிறைய டிராயிங்ஸ் இருக்கு, பொம்மைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வுட்டன் எக்ஸ்டீரியர் இருக்கு. ஆனா எல்லாரும் பாக்குறது பென்சிலை வாங்கும்போது பாக்குறது வந்து அந்த வுட்டன் எக்ஸ்டீரியர் பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லி வாங்குறீங்க உங்க வயசுல இருக்க பசங்கள்லாம். ஆனா ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அந்த பென்சிலுக்குள்ள இருக்க அந்த வுட்டன் இதுக்குள்ள இருக்க கிராஃபைட், அந்த கிராஃபைட் தான் நம்ம எழுதுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்குள்ள நடக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்கு வெளியே சுத்தி நடக்கிற விஷயங்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்கிற விஷயம் சரியா போகாது. சோ அவங்க ஃபோர்த் குவாலிட்டி என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்டீரியர்ல நடக்கிற விஷயங்கள் நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சாலும் நம்ம ஆல்வேஸ் வி ஷுட் பே அட்டென்ஷன் டு தி இன்னர் சைட். நமக்குள்ள நடக்கிற விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியா எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்லி முடிச்ச உடனே அந்த பையனுக்கும் வந்து நோட் பண்ணணும்னு ஆசை வந்து அவனும் பேப்பர் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபிஃப்த் குவாலிட்டின்னு பார்த்தா, நம்ம பென்சில் எழுதுற விஷயங்கள் எப்பவுமே வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது அப்படியே இருக்கும். அந்த பேப்பர்லயோ நோட்லயோ அப்படியே இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே மற்றவங்களுக்கு நல்ல விஷயமா அமையணும். சோ நம்ம எது பண்ணாலுமே அதை எல்லாரும் பார்த்து நல்லதா பயன்படுற மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும்ன்றத மைண்ட்ல கான்சியஸா வச்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய லைஃப்ல முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அதுல இருந்து ஒரு நல்ல விஷயம் வரணும். அதை பார்த்து இன்னும் 4 பேர் நல்லதா பழகணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கணும். இதுதான் ஃபிஃப்த் குவாலிட்டியா சொல்றாங்க. சிக்ஸ்த் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பென்சிலை யூஸ் பண்ண அந்த பென்சில் வந்து ரொம்ப பெரிய பென்சிலா இருந்தது ஷார்பன் பண்ணி குட்டி குட்டியா மாறிட்டு வரும். அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும். நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு நாள் போக 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 நம்மளுடைய லைஃபோடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிட்டே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை வாழும் போது அதுல நம்ம எவ்வளவு பயன்பட முடியுமோ, நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம பயன்படுத்துறது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் நம்ம நிறைய உதவி செய்யற ஒரு அளவுக்கு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத சிக்ஸ்த் குவாலிட்டியா சொல்றாங்க. அதாவது என்னன்னா, எவ்வளவுதான் வந்து பென்சில் சின்னதா ஆயிட்டு போனாலும் நம்ம லைஃபும் அதே மாதிரி சின்னதா ஆகுது. அப்படி சின்னதாகும் போது நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க கத்துக்கணும்
ஒவ்வொரு நாளும் கவலையை விட்டணும். நமக்கு எது இல்லைன்றது நினைச்சு கவலைப்படாம வாழ்க்கையில் நமக்கு எது கிடைச்சிருக்கு, அந்த கிடைச்சதை வச்சு நம்ம வாழ்க்கைய எவ்வளவு சந்தோஷமா மாற்ற முடியும் அப்படின்றத 6th குவாலிட்டியா சொல்றாங்க. ஃபைனலா 7th குவாலிட்டி ஆஃப் பென்சில் என்னன்னா, ஒரு பென்சில் எப்பவுமே கடைசி வரைக்கும் எழுதிட்டே இருக்கும். ஓகேவா? அதுதான் அந்த பென்சிலோடைய ஒரு மகத்துவம். அதுக்கு லாஸ்ட் குட்டி ஊக்கு, உங்களுக்கு ஞாபகம் சின்ன வயசுல பண்ணிருப்பீங்க, குட்டி ஊக்கு இருக்கிற வரைக்கும் கையில சின்னோண்டு பென்சிலை வச்சு கூட நம்ம எழுதியிருப்போம். அந்த மாதிரிதான் நம்ம லைஃபையும் ஒவ்வொரு நாளும் ப்ரொடக்டிவா வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் நம்ம லைஃபை ப்ரொடக்டிவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அனுபவிச்சுட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யற வகையிலும் நம்ம வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்றது தான் அந்த பாட்டி சொன்ன 7th குவாலிட்டி. இதுதான் அந்த பாட்டி இந்த பேர பையனுக்கு சொன்ன 7 குவாலிட்டிஸ் ஆஃப் பென்சில். இந்த 7 குவாலிட்டிஸ் ஆஃப் பென்சில் இருந்தாலே நம்மளோட வாழ்க்கைய ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பென்சில் எப்படி கரைஞ்சி போனாலும் அதுல இருந்து எழுத்துக்கள் எப்படி ஒரு நோட் புக்லயோ ஒரு பேப்பர்லயோ ஒரு ஆர்ட்டோ டிராயிங்ல ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுதோ, நம்மளோட லைஃபும் இந்த 7 குவாலிட்டியை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பெரிய இம்ப்ரெஷனை இந்த சொசைட்டில கிரியேட் பண்ணும் அப்படின்றதுதான் இதை ஒரு கதையா சொல்லியிருக்காங்க அந்த பாட்டி. அதுதான் இந்த கதையில நம்ம கத்துக்கக்கூடிய விஷயம். ஸோ எப்படி இந்த 7 குவாலிட்டியும் நம்ம லைஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோமோ, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் சம்திங் அபவுட் நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, இல்ல நம்ம பணக்காரங்களா ஏழையா அப்படின்றத வச்சு நம்ம கவலைப்படாம நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க லைஃப் டேக் ஒன் டே அட் அ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கோமா இல்லையா, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு அதே சமயத்துல நேத்து என்ன நடந்தது அப்படின்றத நினைச்சு கஷ்டப்படாம இன்னைக்கு நமக்கு நடக்கிற விஷயங்களை நல்ல விஷயமா நடக்கிறதுக்கும் இந்த விஷயம் மூலியமா நாளைக்கும் நல்ல விஷயமா நடக்கும் அப்படின்னு நினைச்சு வெரி பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் இல்லாம இந்த சொசைட்டிக்கும் நம்ம பாசிட்டிவா ஏதாவது கிரியேட் பண்ணணும். எந்த ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர்ஸும் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. லைஃபை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லதே நினைக்கணும். யார் நமக்கு கெட்டது செஞ்சாலும் நம்ம நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குவாலிட்டியை நம்ம மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டு அதை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே பாதி கவலை இல்லைங்க, கவலையே இருக்காது. அதுக்குன்னு கவலையே இல்லாமல் இருந்த முடியுமா? கடன்லாம் யார்ப்பா கட்டுறது அப்படின்னா அந்த ஒரு விஷயமும் நம்ம லைஃப்ல கலந்தது தான். பட் எவ்வளோ கடன் வாங்கணும், எவ்வளோ நம்மளால முடியும், ஒரு விஷயம் தேவையா இல்லையா அப்படின்றது முடிவு பண்றதும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் தான். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா நம்ம லைஃப்ல கத்துக்கலாம். பட் இந்த பென்சில் ஸ்டோரி மூலமா நம்ம இந்த 7 குவாலிட்டியை கடைபிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமா எல்லாருடைய லைஃப்மே ஒரு குவாலிட்டியான லைஃபா இருக்கும் அப்படின்றது தான் இந்த கதை மூலமா நம்ம லைஃப்ல கத்துக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கதை.